ஹலோ கைஸ். பிரம்ம முகூர்த்த நேரம் நிறைய நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம். நல்ல விஷயங்களை செய்யறதுக்கான நேரமாக இந்த நேரத்தை சொல்லுவாங்க. நிறைய கல்யாணங்கள், பால் காய்ச்சறது, பூஜைகள் இப்படி பண்ணுறது எல்லாமே அதிகாலையில் இந்த நேரத்தில் தான் பண்ணுவாங்க. ஏன் இந்த நேரத்தில் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, பிரம்மாவோட அர்த்தம் கிரியேஷன், முகூர்த்தம்ங்கிறது நேரம். அதாவது புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கான இல்லை ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான நேரமாக அந்த நேரத்தை சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தோட ஆற்றல் அளவுக்கு அதிகமாக இருக்குமா. ஸோ எந்த நல்ல விஷயம் செய்கிறதுக்குமே இது ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது அதிகாலை 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளான அந்த நேரத்தை குறிக்குது. இந்த நேரத்தில் எந்த விஷயத்த பண்ணாலும் அதோட பலன் முழுசாக நமக்கு கிடைக்கும். முகூர்த்தம் அப்படிங்கிறது 48 நிமிடங்கள். பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சரியா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்குது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இதை கிரியேட்டர்ஸ் டைம் அப்படின்னு சொல்றாங்க. மும்மூர்த்திகளோட வேலைகள் என்னன்னா ஆக்கல், காத்தல், அழித்தல். இதுல பிரம்மனோட வேலை ஆக்கல், அதாவது உருவாக்குதல். அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் பிரம்மன் மாதிரியே தன் ஒரு புது மனுஷனா கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு பிறகு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்க மைண்ட் ரொம்ப ஆக்டிவாகவும் உங்க சென்சஸ் நல்லா அலர்ட்டாகவும் இருக்குமா. அதனால தான் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் படிச்சது மறக்காம இருக்கணும்னா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கான அறிவியல் பூர்வமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது காலை நேரமும் கிடையாது, இரவு நேரமும் கிடையாது. இது ரெண்டுக்குமே ஒரு இடைப்பட்ட காலநிலைன்னு சொல்லலாம். இந்த நேரத்துல எழுந்தோன்னா நம்ம மனசும் அதுக்கேத்த மாதிரியே எதையுமே நினைக்காத ஒரு வெறுமையான தன்மையில இருக்கும். அந்த நேரத்துல அங்க நிலவக்கூடிய அமைதிங்கிறது நம்ம மனசையும் சேர்த்தே அமைதியாக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்து சுத்தமானதா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வாக்கிங் போகிறதோ இல்லை ஏதாவது மூச்சு பயிற்சி பண்ணுறதோ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலமாக நம்ம இம்யூனிட்டி லெவல் ஜாஸ்தியாகும், எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டுங்கிறது ரொம்பவே அதிகம். அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவுமே நம்ம ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இனிமே அந்த நேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணும்போது தான் நம்மளை நாமே உணர்வோம். ரொம்ப அமைதியா இந்த மொத்த உலகமும் தூங்கும்போது நீங்க அந்த நேரத்துல அமைதியா மெடிடேஷன் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது ஒரு அழகான ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும். இப்படி மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப காமாவும் ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா போகும். அதே நேரம் இந்த மெடிடேஷன்லயே நிறைய டைப் இருக்கு. விஷுவலைசேஷன் மெடிடேஷன், கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன், மந்த்ராஸ் மெடிடேஷன், இப்படி நிறைய இருக்கு. உங்க தேவைகளை பொறுத்து இதுல ஏதாவது ஒரு முறையை தேர்ந்தெடுத்து அதை ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா படிக்கிறது இல்லைனா கேட்கறது. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கான பெர்ஃபெக்டான நேரம்னு சொல்லலாம். இதை ஸ்கூல் அண்ட் காலேஜ் பசங்க படிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, பெரியவங்களுமே இந்த நேரத்துல படிக்கலாம். அதே நேரத்துல இந்த நேரத்துல படிக்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கேட்கவும் செய்யலாம். பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, தன்னம்பிக்கை வார்த்தைகளை கேளுங்க, நிறைய மந்திரங்களை கூட கேளுங்க. நிச்சயமா இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஒரு வழியா இருக்கும். அடுத்ததா மூணாவது, பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜைகள் பண்றதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது நம்ம மைண்டையும் பாடியையும் பியூரிஃபை பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அது நம்ம கான்சன்ட்ரேஷனையும் ஃபோக்கஸையும் அதிகப்படுத்தும். அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம பக்கம் ஈர்த்து அமைதியையும் தெளிவையும் நமக்குள்ள கொண்டு வரும். இதுக்கு உதாரணமா ஒரு உண்மை கதையே இருக்கு. ஒரு கணவனும் மனைவியும் அவங்க குழந்தைகள் கூட ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. அப்ப அந்த கணவனோட அம்மா எப்ப சொந்த வீடு வாங்க போறீங்க, கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போறீங்களா அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி இவங்க தொல்லை தாங்க முடியாம அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி சொல்லி அந்த நேரத்துல விளக்கேத்தி பூஜை பண்ணி உனக்கு வேண்டியது கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி அடுத்த 8 மாசத்திலேயே சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டாங்க. இதை கேட்ட உடனே இது ப்ரேயர் பண்ணதால மட்டும்தான் கிடைச்சதா, அவங்க வேற எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த நேரத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் மூலமா அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க முழு கவனத்தோட அவங்க செஞ்சதால மட்டும்தான் இது கிடைச்சது. அந்த நேரத்துல எந்திரிச்சு அவங்க ப்ரேயர் பண்ணதால அவங்கள மனதளவுல அது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி இருக்கும். நேர்மறையான எண்ணங்களை கொடுத்துருக்கும். அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளை பார்க்கறதுக்கு உதவியா இருந்திருக்கும். இந்த வழியா போனா தான் நம்ம நினைக்கிற விஷயங்களை அடையலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான நோக்கத்தை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கும் போது இந்த எல்லா விஷயங்களோட உதவி மூலமா நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்மளால ஈஸியாவே அடைய முடியும். அடுத்ததா பிளானிங் யுவர் லைஃப், அதாவது நம்ம வாழ்க்கையை பிளான் பண்றது. இதுக்காக ஒவ்வொருத்தங்களுமே ஒவ்வொரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் அவங்க காலையில் செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு மொபைல் இல்லைனா லேப்டாப்ல நோட் பண்ணுவாங்க.
சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்து இல்லைனா ஒரு ஜேர்னல் எடுத்து அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை அதில் நோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமா அந்த நாள், அந்த மாதம், அந்த வருஷம் எப்படி போகணுங்கிறத பற்றி எழுதுங்க. உதாரணமா நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சி அதை செய்யாமலே ரொம்ப நாள் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை அந்த நாள்லயே நீங்கள் செஞ்சு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களால் செஞ்சு முடிச்சிட முடியும். அந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அந்த நேரத்துல நீங்க செய்ய ஆரம்பிங்க. இப்படி நீங்க பிளான் பண்றது மூலமா அது இன்னும் உங்க லைஃபை மேல மேல கொண்டு போகும். அடுத்ததா 5வது, செல்ஃப் அனாலிசிஸ். இதை ஒவ்வொரு மனுஷனுமே ஃபாலோ பண்றது நல்லது, முக்கியமானது. உங்களை நீங்களே சுய விசாரணை பண்ணிக்கிட்டா, சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டா அது உங்க பர்சனல் லைஃபையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃபையும் சரி உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்க அது நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்களால் அடுத்தடுத்துன்னு நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களால் போகவும் முடியும். ஸோ உங்களை நீங்களே தினமும் இந்த நேரத்தில் பரிசோதனை பண்ணி பாருங்க. அதாவது உங்களோட முந்தின நாள் எப்படி போணுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நாளில் நீங்கள் எங்கெல்லாம் கோவப்பட்டீங்க, டென்ஷன் ஆனீங்க, அப்செட் ஆனீங்க, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை எங்கெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை சந்தோஷமா வச்சிருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி அந்த முந்தின நாள் நடந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி யோசிக்கிறதால அடுத்த தடவை உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்காமையும் தேவையான விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் உங்க மைண்டையும் உங்களோட சூழ்நிலைகளையும் உங்களால கட்டுப்படுத்த முடியும். இப்படி செயல்படுறதன் மூலமா எப்பவுமே உங்களால ஒரே தன்மையில இருக்க முடியும். அடுத்ததா பிரம்ம முகூர்த்த நேரத்துல யாரெல்லாம் எந்திரிக்கணும், யாரெல்லாம் எந்திரிக்க கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஆரோக்கியமா பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த நேரத்துல எந்திரிக்க முடியும். பிரெக்னன்ட் லேடிஸ், வயசானவங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்க, இவங்கெல்லாம் இந்த நேரத்துல எந்திரிக்க தேவையில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நேரத்துல சாப்பிடவே கூடாது. எப்பவுமே சூரியன் உதயமானதுக்கு அப்புறமும் சூரியன் மறையறதுக்கு முன்னாடியும் தான் நம்ம சாப்பிடணும். அதுதான் ஆரோக்கியமான முறை. அதே மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டிஸையும் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேணாம். அது உங்கள் மைண்டை அப்செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃபோட ஸ்பேனையும் குறைச்சிரும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு மறுபடியும் தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எழுந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்துன்னு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செய்ய தொடங்கிடணும். ஒரு வேளை இல்லை நான் நைட் சரியாக தூங்கலை அதனால தான் எனக்கு இப்போ தூக்கம் வருது அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திரிக்க தேவையில்லை, நீங்கள் தூங்கிடுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு திரும்பவும் தூங்கிட்டீங்கன்னா அது எந்த பெனிஃபிட்டையுமே உங்களுக்கு கொடுக்காது. அதே மாதிரி பணக்காரனாகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்குள்ளேயுமே இருக்கும். எல்லா அம்மாக்களுக்கும் தன்னோட கணவனும் குழந்தைங்களும் நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றிக்க நல்ல மாற்றங்களை கொண்டு வர இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதை நிறைவேற்றுறதுக்கும் ஒரு நல்ல நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். நம்மளை தேடி நிறைய வெற்றிகள் வரும், சகல சௌபாகியங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய பல கோடீஸ்வரர்களை உருவாக்கியது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான்னு நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு வாழ்க்கையில் சாதிச்ச 80% பேர் அதிகாலையில் எந்திரிச்சவங்களா தான் இருக்காங்க. இவ்வளவு நல்ல விஷயங்களை அளிக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம ஏன் தவற விடணும்? அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் நினச்சதை நம்மளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். எதையுமே உடனே அடைஞ்சிட முடியாது. அதை அடையிறதுக்கான வழியை நம்ம தேடணும், அதை செயல்படுத்தவும் செய்யணும். அப்படி நம்ம செயல்படுத்தும் போது அதை முழு கவனத்தோட நம்ம பண்ணும்போது இந்த இயற்கையுமே நமக்கு உதவி பண்ணும், நமக்கு துணையா வரும். இந்த மாதிரி நீங்களுமே இந்த நேரத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி பல நன்மைகளையும் வெற்றிகளையும் ஆரோக்கியத்தையும் சிறந்த செல்வங்களையும் பெற்று நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களையுமே அச்சீவ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.